காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதைக்குள்ளே போக முன்னாடி உங்களை எல்லார்ட்டையும் நான் சாரி கேட்கணும். நீண்டதொரு பிரேக் எடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது. அதால் எனக்கு ரெக்கார்ட் பண்ண இல்லாத நிலைமை வந்துட்டுது. அதைவடியத்தான் எனக்கு புக்ஸ் அப்லோட் பண்ண இல்லாமல் போயிட்டுது. இனி தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன் என்று நம்புகிறேன். வேறு என்ன, இன்னும் கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கிரைம் நாவலுக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அவன் கைகளும் கண்களும் கட்டப்பட்டு சுவரோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். அந்த சுவற்றில் சிவப்பு தெரித்திருந்தது. இரத்தம், உலர்ந்த இரத்தம். நான் நிரபராதி, என்னை விட்டுவிடுங்கள். அவன் முனகல் குரல் யார் காதிலும் விழவில்லை. மேன்மை தங்கிய அரசியாரின் ஆணையின்படி நீதியின் பேரால் உன்னை பலியாக்குகின்றோம். ஆண்டவன் உன் ஆத்மாவுக்கு சாந்தி அளிப்பாராக. ஆமென். பாதிரியாரின் பிரார்த்தனை முடிந்ததும் 8 துப்பாக்கிகள் காக் செய்யப்படும் ஓசை, ட்ரம் ஓசை கேட்டது. அது நின்றதும் சல்லடை கண்களாக உடம்பு துளைக்கப்பட சுவற்றில் எகிரி விழுந்தான். உலர்ந்த இரத்தத்தோடு இப்போது புதிய இரத்தமும் சேர்ந்து வழிந்தது. மாந்திரிகத்தின் பேரால் ஊரை ஏமாற்றுகின்றவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு இதுதான் கதி. கவர்னர் சிரித்தார். அவர் உள்ளே போக போக சிரிப்பு குரல் தேய்ந்து மறைந்தது. அந்த ஆளின் சடலம் மணலில் கிடந்தது. காற்று வீச வீச மணல் அவன் மேலே தெறித்து விழுந்தது. கேல்வுண்டீத் கொளுத்த அந்த கான்ஸ்டபிள் புரியாமல் கேட்டான். பர்தோங், எனக்கு பிரெஞ்சு வராது, ராம் சொன்னான் கிண்டலாக. தமிழில் பேசு. பொங்கி வரும் சிரிப்பை உதட்டை கடித்து அடக்கி கொண்டாள் வித்யா. மினிஸ்கர்ட் உடை, சுவாரஸ்யமான கவர்ச்சியான உருவம், காற்றில் பறக்கும் பாப் தலை. அந்த திறந்த காரின் முன் சீட் சாய்மானத்தின் மீது அமர்ந்திருந்தாள் அவள். மொன்சியார், பென்சிலால் தலையை சொரிந்து கொண்டான் கான்ஸ்டபிள். ஜவும் கம்ராத்பா. என்னப்பா புரியலேங்கிறியப்பா என்று ராம் சொன்னபோது புறவிரல்களால் உதட்டை மறைத்து சிரிப்பை அடக்கினாள் வித்யா. பர்தோங் ஜி ரிக்ரே என்ற அந்த கான்ஸ்டபிளின் சிரமத்துடன் ஆங்கிலம் பேச முயன்று முடியாமல் போகவே அந்த பக்கம் போன ஆங்கிலம் தெரிந்த பிரெஞ்சுக்காரரை நிறுத்தி மொழிபெயர்க்கச் சொன்னான். அவன் திட்டிய திட்டுக்களை தவிர்த்து மொழிபெயர்ப்பாளர் சொன்ன விவரம்: கலே முனையிலிருந்து புறப்படும் ஹோவர் கிராப்ட் லண்டனில் டோவர் முனைக்கு போய் சேர 1/2 மணி ஆகும். இன்னும் 2 மணி நேரத்தில் ஹோவர் கிராப்ட் புறப்பட்டிருக்கின்றது. மணிக்கு 80 மைல் வேகத்தில் போனால் ஹோவர் கிராப்டை பிடித்து விடலாம். மொழிபெயர்ப்பாளர் போய் சேர்ந்ததும் சட்டென்று சொன்னான் ராம். ட்ரே மெர்சி வு எட் த்ரிட்டிக்யாங் ஐவூங் ஏம். அந்த கான்ஸ்டபிளின் திட்டுக்களில் விழிக்க வித்யாவின் சிரிப்பு அணை உடைத்தது போல் ஹோ என்று சிரிக்கலானாள். முழு வேகத்துடன் கார் புறப்பட்டது. வித்யா திரும்பி பார்த்தபோது அந்த கான்ஸ்டபிள் தொப்பியை கழட்டி கையில் வைத்து கொண்டு தலையை சொறிவது தெரிந்தது. சிரித்தாள். ஹே ராம் என்று சொல்லி பயமுறுத்தினேன் அல்லவா அவனை? தேங்க்யூ, யுவர் நைஸ் மேன். ஐ லைக் யூ என்றேன். தப்பா? கொழு கொழு என்று என்னமாய் இருந்தான். அவன் தொப்பையில் கிச்சு கிச்சு மூட்டி இருப்பேன். நீதான் அவசரப்பட்டு விட்டாய். குறும்பு உன் கூட பிறந்தது. குனிந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். பார்லி தோட்டத்துக்கு நடுவே கார் பறந்து கொண்டிருந்தது. ஓ, இந்த பிரான்ஸ் எத்தனை அழகானது என்றாள் வித்யா. வேகம், இன்னும் வேகம் போ. நோ பேபி. மினிஸ்கர்ட் மறைக்காத அவள் தொடையை லேசாக தட்டினான். என்னதான் உலகம் சுற்றினாலும் மறுபடியும் இந்தியாவுக்குத்தான் போக வேண்டும். இங்கே பர என்று பழகிவிட்டால் அப்புறம் கல்கத்தா நெரிசலில் கார் ஓட்டும் போது தூக்கம்தான் வரும். சிரித்தவாறு சரிந்த இடத்துக்கு விழுந்தாள் வித்யா. அடர்ந்த காடு,
கொட்டும் அருவிக்கு பக்கத்தில் கார் நின்றிருந்தது. சங்கடத்துடன் நெளிந்தாள் வித்யா. வேண்டாம் ராம், யாராவது வந்து விடுவார்கள். எனக்கு கூச்சமாயிருக்கு. நோ டார்லிங், சலித்து கொண்டான் ராம். இதில் கூச்சப்பட என்ன இருக்கின்றது? இது வீக் அண்ட் நியூட்டின் காலனி. இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இந்தியாவில் இதை பற்றி கனவு கூட காண முடியாது. காட்டு மிராண்டிகள் காலத்துக்கு வரச் சொல்கிறாய் என்றால் ஆடைகளை களைந்தவாறு. இல்லை, ஆதாம் ஈவாள் காலத்துக்கு போகச் சொல்கின்றேன். ஜெர்கின்ஸை கலட்டி சட்டை பித்தான்களை நீக்கியவாறு பேசினான் ராம். நிர்வாணத்தை ஏன் தான் அருவருப்பான விஷயமாக நினைக்கின்றார்களோ? ரகசியம் என்று மறைக்கத்தான் மனிதனுக்கு வெறி பிடிக்கிறது. ஹோ காரியான் வித்யா. அவள் திரும்பும் முன் இரு என்று தடுத்தாள் வித்யா. முதலில் எனக்கு வாக்கு கொடு. நமக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லை. அதை மறைக்க மாட்டாயே? நிதானம் தவற மாட்டாயே? நம்பலாமா? நம்பலாம். சத்தியமாக? சத்தியமாக என்று திரும்பியவன் ஹோ நோ என்றான். விறுவிறுவென்று நெருங்கியவன் இது என்ன பதக்கம் என்று தொடப்போக, இரு தாயத்து தானே தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறாய், நானே தருகிறேன் என்று கலட்டி கொடுத்தாள். என்னமோ எனக்கு தெரியாது. சின்ன வயசிலிருந்தே என் கழுத்தில் இருக்கின்றது. கலற்றக்கூடாதாம், தரையிலும் விழக்கூடாதாம். மம்மி சொல்லி இருக்கிறாள். சம் சென்டிமெண்டல் ஃபீலிங். கார் பானட்டின் மீது அதை வைத்தவன் அவளை இழுத்து கொண்டு ஓடினான். தக்கை போன்று லேசாக இருந்த அந்த தாயத்து காற்றில் பறந்து அல்லாடி சரிந்து மட்கார்ட்டின் ஓரத்தில் தொத்திக்கொண்டு படபடக்க ஆரம்பித்தது. இதமான வெந்நீர் ஊற்று அவர்களின் உற்சாகத்தை தூண்டிவிட்டது. சிரிப்பும் கும்மாளமிடுவதுமா கேட்டவாறு இருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் திரும்பி ஓடி வந்தார்கள். பெரிய துவாலையால் உடம்பை துவட்டி கொண்டார்கள். அவன் அந்த துவாலையை கார் பானட்டின் மீது எறிந்த வேகம் தொற்றினாற்போல் ஒட்டி கொண்டிருந்த தாயத்து சரிந்து மண்ணில் விழுந்து ஒளி குன்றியது. வித்யாவின் உடம்பில் திடீரென்று ஒரு சிலிர்ப்பு. பின்புறமாக கார் கதவை இறுக பற்றியவள் சரிந்து தரையில் அமர்ந்து கொண்டாள். அவளையும் அறியாமல் பேசிக்கொண்டே ஆடைகளை அணிந்து கொண்டான் ராம். பைகளை தடவி கார் சாவியை எடுத்து எறிந்து பிடித்தவள் கவனித்தான். அவளை காணோமே. வித்யா? பதிலில்லை. அழைத்தவாறு காரை சுற்றி வந்தவன் கண்ணில் பட்டாள் அவள். காரின் மீது சாய்ந்தவாறு புல்தரையில் அமர்ந்திருந்தாள் அவள். கண்கள் ஏதோ சூன்யத்தை வெறிச்சோடி பார்த்து கொண்டு குத்திட்டு நின்றிருந்தன. வித்யா? உலுக்கினாள் அவளை. என்ன வித்யா? நான் லண்டனுக்கு போக வேண்டும் என்றாள். வித்யா? நான் லண்டனுக்கு போக வேண்டும் என்றாள் மீண்டும். லண்டன் தானே போகிறோம். நான் லண்டனுக்கு போக வேண்டும். சட்டென்று திரும்பி அவள் பார்த்த பார்வையில் சூடுபட்டவனைப் போல பின்வாங்கினாள் ராம். போகலாம் வித்யா. அது அந்த கரகரப்பான ஆண் குரல் வித்யாவின் குரலாது. எழுந்திரு வித்யா, ஹோவர்கிராஃப்டுக்கு நேரமாகிறது. அவளை அழைத்து கொண்டு நடந்தபோது காலில் ஏதோ இடறியது. குனிந்தான். தாயத்து. காரில் அவனை அமர்த்தியதும் அதை அவள் கழுத்தில் பூட்டினான். சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்ட வித்யா அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். கார் சரேலென்று வேகம் கிளப்பியது. கடல் நீரை கிழித்து கொண்டு காற்றாக பறந்து கொண்டிருந்தது ஹோவர்கிராஃப்ட். கடல் புறா ஒன்றின் கண்ணாடி ஜன்னலை கொத்திக்கொண்டு இருந்தது. பின் சீட்டில் ஸ்வீடிஷ் ஜோடியொன்று தன்னை மறந்த நிலையில் இருந்தது. போகிற போக்கில் ஒரு பிரிட்டிஷால் இந்தியன்ஸ் என்று கேட்டுவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் போனான். பாஷை புரியாத ஜப்பானிய கொய்ஷா பெண்ணொருத்தி வைன் பரிமாறுகிறவனிடம் எதையோ கேட்டு விழித்தவாறு இருந்தாள். ராம், உன்னை ஒன்று கேட்கட்டுமா? ராமின் தோளில் கன்னத்தை பதிய வைத்து கொண்டு கேட்டாள் வித்யா. கேளேன். லண்டனுக்கு வந்தால் நீ ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டி வரும், அழுத்தமாகச் சொன்னாள் வித்யா. முதலாவது, ஹோட்டல் அரிஸ்டோகிராஃப்டில்தான் தங்குவேன். உன் சித்தப்பா வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்? தனிமையை விரும்புகிறேன். சரியான காரணமாக படவில்லை ராமுவுக்கு. இரண்டாவது, நீ அங்கே எனக்கென்று ஒரு தனி கார் ஏற்பாடு செய்ய வேண்டும். தனிக்காரா? எதற்கு வித்யா? லண்டனில் சில இடங்களை தனியாக போய் பார்க்க ஆசை. அதுவும் நியாயமான காரணமாக படவில்லை ராமுவுக்கு. யோசிக்காதே ராம்.
வித்யா சொன்னாள். முடியாவிட்டால் சொல்லிவிடு. அடுத்த ஃப்ளைட்டிலேயே இந்தியாவுக்கு திரும்பி விடுகிறேன். ஸ்டூபிட். அப்படியானால் சரி என்று சொல். ஒருவேளை மாறுதலுக்காக தனிமையை விரும்புகிறாளோ? அந்த வெந்நீர் ஊற்று குளியலின் போது ஆடிய விளையாட்டுக்கள் அவளுடைய மென்மையான உணர்ச்சிகளை முழுவதுமாக தூண்டிவிட்டிருக்குமோ? அதனால்தான் இரவு நேர தனிமையை தவிர்க்க பார்க்கின்றாளோ என்னமோ? அது நியாயமான காரணமாகப்பட்டது ராமுவுக்கு. சரி என்றான். டோவர் முனை கலகலப்பு கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. அத்தியாயம் 2. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அந்த இந்தியனின் முகம் கடுகடுவென்றிருந்தது. அவன் கண்களில் ஒரு விதமான தீர்க்கம் இருந்தது. ஒரு சில வினாடிகளுக்கு மேல் உற்று பார்க்க முடியாது வெறி பிடித்த ஓநாய் போல் பார்த்தான். சிரிக்கும் போது அந்த கோரை பல்லின் தெற்று பல் எடுப்பாக கோரமாக தெரிந்தது. கூடாரத்து வாசலில் நின்றிருந்தான். யார் நீ என்றாள் அந்த இளம் பிரிட்டிஷ் சீமாட்டி. காவல். அவன் குரலில் கரகரப்பு சிலிர்க்க வைத்தது. வேட்டைக்கு போனவர்கள் திரும்பி வரும் வரை உங்களுக்கு காவல் என்றான். லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை கடிகாரம் இரவு 8 மணி என்று காட்டிக் கொண்டிருந்தது. கால்வாயின் மறுபுறம் சிமெண்ட் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் 2 பிரிட்டிஷ் கிழவர்கள். என்ன இருந்தாலும் இந்த வயதில் இப்படியொரு வெறி கூடாது மார்க். அடுத்த கிழவன் சிரித்தான். ஹெரால்ட், நேற்று பத்திரிகையாளர்கள் என்னை பேட்டி கண்டார்கள். இத்தனை வயதாகியும் இப்படி எவ்வளவு இளமையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். மனம் விட்டு வாழ்கின்றேன். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அளவுக்கு மீறிய சுதந்திர உணர்ச்சிகள்தான் என் வாழ்க்கைக்கு ஒரு உயிர்ப்பையே தருகின்றன என்று ஒரு லெக்சரே அடித்தேன் என்றவர் நிமிர்ந்து கேட்டார். ஏன் சிரிக்கிறாய்? இருக்கலாம் மார்க். கட்டுப்பாடற்ற சுதந்திர வாழ்க்கைதான் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தையும் தருகிறது. என்னைப்பார், குடும்பத் தொல்லை. 60லேயே கிழவனாகி விட்டேன். இந்திய குட்டி கதையொன்று ஞாபகம் வருகின்றது. நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு பெரியவரை பேட்டி கண்டார்களாம். என்னை கேட்ட மாதிரியே அவரிடம் உங்கள் வாழ்க்கை ரகசியம் என்ன என்று கேட்டிருக்கின்றார்கள். அவர் பிரமாதமாக அளந்தாராம். நான் ஒழுக்கமானவன், குடிக்க மாட்டேன், மனைவியை தவிர வேறு பெண்ணை தொட்டதில்லை, சிகரெட் பிடிப்பதில்லை என்று. அப்போ மாடியில் ஏதோ சத்தம், பெரிய சத்தமாக கேட்டது. நிருபர்கள் என்ன அங்கே என்று கேட்டார்களாம். இவன் சொன்னானாம், என் அப்பா குடித்துவிட்டு ஒரு பிராஸ்டிடியூட்டோடு விளையாடுகின்றார். அவர் சிகரெட் அவள் மேல் பட்டிருக்கும், கழுதை கத்துகிறது என்று. சிரித்தார் ஹெரால்டு, ரசித்தார். அது கிடக்கட்டும். இந்தியாவுக்கு போனாயாமே போன மாதம். அங்கே அந்த வெயிலை எப்படி சமாளித்தாய்? ஆனாலும் அந்த நாடு அழகானது. ஜனங்கள்தான் பயந்தாங்கொள்ளிகள். மார்க், நீயும் இந்தியாவுக்கு போயிருக்கின்றாயா என்ன? அது பழைய கதை. 50 வருஷங்களுக்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக போனேன். அப்போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. எதிரே வரும் இளைஞனை கண்டதும் அமைதியானான் மார்க். இந்த இளைஞர் தயக்கத்துடன் நின்றான். தேடிப்போன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையாம் என்றான். ச்சே, ஓங்கி அறைந்தார் மார்க் மூலர். அந்த முதுமைக்கரம் தாக்கிய அந்த இளமை கன்னத்தில் பொறி பறந்தது. சுருண்டு விழுந்து விட்டான். பன்றியே, அவள் இல்லாவிட்டால் அவள் பாட்டி. இப்போ பெண் துணை இல்லாமல் பார்ட்டிக்கு போனால் சிரிப்பார்களே. இந்த நேரத்திற்கு பிறகு நான் எங்கு போய் தேட? பூட்ஸ் காலால் அவனை உதைத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தார் மார்க். என்னதான் இருந்தாலும் இந்த முரட்டுத்தனம் உனக்கு கூடாது மார்க், ஹெரால்ட் கேட்டார். அது சரி, இந்தியர்களை பற்றி என்னமோ சொல்ல வந்தாயே. அப்போதெல்லாம் இந்தியர்கள் மிகவும் கோழைகளாக இருந்தார்கள். பில்லி சூனியம், மாந்திரீகம் போன்ற வார்த்தைகளை கேட்டால் நடுங்கி போவார்கள். அவர்களை இந்த பலவீனத்தை பயன்படுத்தியே சில பில்லி சூனியக்காரர்கள் அவர்களை பயமுறுத்தி பணம் பறித்து வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் கல்கட்டா கவர்னராக இருந்தபோது அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அங்கே இழுத்து வந்து அரசியாரின் ஆணைப்படி நிற்க வைத்து சுட்டேன், சுட்டு தள்ளினேன். அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது. பேசிக்கொண்டே நடந்து மறைந்தார்கள். அரண்மனை பெரிய கடிகாரம் இப்போது மணி 8:30 என்று காட்டிக் கொண்டிருந்தது.
ஒரு சீஸ் பாலாடை கட்டி, அவித்த உருளைக்கிழங்குகள், நெய் கலந்த சோறு, சிகப்பு நிற குழம்பின் நடுவிலே சில சில துண்டு கோழிக்கறி, தக்காளி துண்டுகள் அடங்கிய சாண்ட்விச். தட்டுகளை மேஜை மீது பரப்பிய ஸ்டுவர்ட் குளிர குளிர வைன் புட்டியை ஒன்றை எடுத்து வைத்தான். இந்த இரவு விருந்து உங்களுக்கு ரசிக்கட்டும் என்று புன்சிரிப்புடன் கூறிவிட்டு மெல்ல நகர்ந்தான். வைனை கிளாஸில் ஊற்றிய ராம் வித்யாவை பார்த்து பின்னாலிருந்த திரைச்சீலையை சற்றே விலக்கிவிட்டு பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அங்கே கனமான கண்ணாடி தடுப்புக்கு அப்பால் பார்ட்டி ஒன்று நடப்பது தெரிந்தது. விதவிதமான ஆட்கள், அரைகுறை ஆடைகள், கிளாஸ் நிறைய ஷாம்பெயினுடன் உலாவி வரும் உருவங்கள். ஏதோ பார்ட்டி நடக்கின்றது என்றான் ராம். வித்யா பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வை அந்த கும்பலின் நடுவே இருந்த மார்க் முல்லரின் பேரிலே நிலைத்து நின்றது. அவளையும் அறியாமல் கண் கலங்கி கொண்டிருந்தது. ஒரு இளம் பெண்ணிடம் எதுவோ கேட்டுக்கொண்டிருந்தார் மார்க் முல்லர். நோ கிராண்ட்பா என்று அவள் சொல்லிவிடவே அவளை திட்டிக் கொண்டிருந்தார். வித்யா, திரையை இழுத்து மூடினான் ராம். எல்லோரும் உன்னையே கவனிக்கின்றார்கள். அடுத்தவர்கள் பார்ட்டியை எட்டி பார்ப்பது நாகரிகமில்லை. திரும்பி அமர்ந்த வித்யாவும் முகம் சோர்ந்திருந்தது. வித்யா, ஆர் யூ ஆல் ரைட்? அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஐ எம் ஆல் ரைட், இட்ஸ் ஓகே என்றவள் போலியான பரபரப்புடன் இயங்கினாள். நெய் கலந்த சோற்றை கரண்டியால் அள்ளி பீங்கான் தட்டில் போட்டு கொண்டாள். சாண்ட்விச் ஒன்றை எடுத்து கடித்தாள். டேஸ்டி, வெரி வெரி டேஸ்டி என்றாள். அவள் சிரித்தபோது கண்களில் நீர் பொல பொலவென்று உதிர்ந்தது. புதிருக்கு பெயர் வித்யா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் ராம். பால்மால் போலீஸ் ஸ்டேஷனில் அமைதி குடிகொண்டிருந்தது. குடிவரியில் இருந்த கிழவி ஒருத்தி இன்ஸ்பெக்டரிடம் எதையோ கேட்டு அழுதவாறு இருந்தாள். கடிகாரம் மணி 12 நெருங்கி கொண்டிருந்த போது இன்ஸ்பெக்டர் கிழவியை ஷட் அப் யூ ஓல்ட் லேடி என்று அதட்டி கொண்டிருந்த போது வெளியே இருந்த கான்ஸ்டபிளும் இன்னொரு கான்ஸ்டபிள் அந்த கிழவிக்கு விவகாரம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் டெலிஃபோன் கிணுகிணுத்தது. எடுத்து காதில் பொருத்தி கொண்டார் இன்ஸ்பெக்டர். பால்மால் போலீஸ் ஸ்டேஷன் அட் யுவர் சர்வீஸ் சார் என்றவர் பதிலில்லாமல் போகவே ஹலோ என்றார். புஸ் புஸ் என்று பாம்பு சீறுவது போன்ற, காற்று வீசுவது போன்ற ஓசை. அதைத் தொடர்ந்து நான் இறந்தவன் பேசுகின்றேன். இன்னும் 10 நிமிஷத்தில் ஒரு கொலை செய்ய போகின்றேன். நான் இறந்தவன் பேசுகின்றேன். டேப்பில் பதித்தது போல திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது அந்த அமானுஷ்ய குரல். இன்ஸ்பெக்டரின் அதிர்ச்சி மிக்க கேள்விகள் பயனற்று போயின. தொடர்ந்து போனில் அச்சுறுத்தலும் மௌனம். அடுத்த வினாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பரபரப்பு நிரம்பியது. நடமாட்டம் அதிகமில்லாத சாலை. ஒரு பங்களாவின் முன்னால் வந்து நின்றது ஒரு கார். வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்த வேலைக்காரன் ஒருவன் இறங்கி வந்து கதவை திறந்துவிட காரிலிருந்து இறங்கி நின்றார் ஹெரால்ட். படியேறி வீட்டினுள் போனார். கதவை திறந்து அவர் உள்ளே வந்தபோது அவர் மனைவி படித்து கொண்டிருந்த நாவலை மூடிவிட்டு மூக்கு கண்ணாடியை கழட்டி பீப்பாய் மீது வைத்தாள். முகத்தின் சுருக்கத்தில் வயது இருந்தாலும் சின்னப்பெண் போல ஒல்லியாக தெரிந்தாள். சாப்பிடுகிறீர்களா? அவளை சுட்டு விரல் அசைத்து அழைத்தார் ஹெரால்ட். எழுந்து வந்த அவளை இறுக அணைத்து உதட்டில் முத்தமிட முயன்றார். அவள் திமிரவே பிடிவாதமாக அவளது கீழுதட்டை கவ்விக்கொண்டார். டோன்ட் பி சில்லி, விலகிக் கொண்டாள். இது என்ன சிறுபிள்ளைத்தனம் நீ சொல்கிறாய்? சிரித்தார் ஹெரால்ட். என்னை விட வயதில் பெரியவன் மார்க் முல்லர் கிழவன். தினம் ஒரு புது பெண்ணை தேடுகிறானாக்கும். உதட்டை சுளித்து சிரித்தாள் அவள். கொஞ்சம் பொறுங்கள். உங்கள் கடைசி மகள் ரோசி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குழந்தையை பெற்று உங்கள் 13வது தடவையாக கிராண்ட்பா ஆக்கி விடுவாள். அப்புறமாக கொஞ்சலாம் என்னை. நீண்டதொரு கொட்டாவியை வெளியேற்றினார் ஹெரால்ட். தூக்கம் வருகிறது ஹனி. நான் படுக்கைக்கு போகிறேன். கொஞ்சம் பால் மட்டும் கொடு. ஒரு ஆப்பிள் பழமும் நறுக்கி கொண்டு வருகிறேன் என்று அவள் நகரும் போது ஓகே என்ற ஹெரால்ட் அவர் உட்காரும் இடத்தை தட்டிய போது அவள் சினுங்குவது போல டெலிஃபோன் கிணுகிணுக்களாயிற்று. எடுத்து ஹலோ ஹெரால்ட் ஹியர் என்றவர் பதில் குரலுக்காக காத்து நின்றார்.
பாம்பு சீறும் ஓசை, ஊதல் காற்றின் ஒளி. தொடர்ந்து, நான் இறந்தவன் பேசுகின்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் ஃப்ரெண்டை கொலை செய்ய போகின்றேன். நான் இறந்தவன் பேசுகின்றேன். சிலிர்த்து போயிட்டு ஹெரால்டுக்கு. வியர்த்து வழிய கூச்சலிட்டார். யார் நீ? யார் நீ? என்று தொடர்ந்து அச்சுறுத்தும் மௌனம். செயலற்று போய் அமர்ந்து விட்டார் ஹெரால்ட். காரணமின்றி அவர் உடல் வெடவெடத்து கொண்டிருந்தது. பால்மால் ரயில் நிலையத்தின் சுரங்க பாதையில் இறங்கி நடந்தார் மார்க் முல்லர். கூரை விளக்குகளின் ஒளியில் அவரது நிழல் நீண்டது. சுருங்கி காலடியில் தேங்கி பின்னால் நீண்டி தள்ளாடியது. நிற்க ஒட்டாமல் தள்ளாடினார் என்றால் அதற்கு காரணம் வயதும் தள்ளாமையும் அல்ல. அருந்திய விஸ்கி போதாதென்று மேலும் தின்று 2 அல்லது எக்ஸசி கேப்யூல்ஸ் அவரை தள்ளாடிக் கொண்டிருந்தன. 2 மணி 2 அடிக்கப் போகின்றது. பிளாட்பாரம் வெறிச்சோடி கிடந்தது. பெண். மனம் துடிக்க வாய்விட்டு உளறினார். பெண். அவளது சிவந்த உதடுகளை கவ்வ வேண்டும். சின்ன கச்சிதமான இடையை தழுவி இழுக்க வேண்டும். முதலில் நெற்றியில், பிறகு கண்களில், பிறகு உதட்டில், கழுத்தில், மார்பில் என்று முத்தமிட்டவாறே இறங்கி வர வேண்டும். ரயில் வரும் ஓசை கேட்டவாறே இருந்தது. சிரமத்துடன் கைக்கடிகாரத்தை பார்த்தார். மணி 2 அடிக்கப் போகின்றது. என் இனிய மகள் கரோலினா சினிமா விட்டு திரும்பியிருப்பாள். டேடி வரவில்லையா மம்மி என்று கேட்பாள். அதற்கு பச்சையாக ஏதாவது பதில் சொல்லும் அந்த கிழட்டு பிசாசு. வெறியுடன் நடந்தார், நின்றார், கவனித்தார். பெண். புடவை கட்டிய இந்திய பெண். முதுகை காட்டியவாறு நின்று கொண்டிருந்தாள். பாதாள குகை ரயில் பாதையில் ஒளி தோன்ற ஆரம்பித்தது. ரயில் ஓசையும் நெருங்கி வர ஆரம்பித்தது. வெறியுடன் நெருங்கினார். தொட முயன்றவர் தயங்கினார். வேற்று நாட்டு பெண், அதுவும் கற்புக்கு மதிப்பு தரும் இந்திய நாட்டு பெண். கூச்சலிட போட்டு கலாட்டா பண்ணி விடுவாளோ? ஓ, கற்பு கத்தரிக்காய் என்று பார்ப்பவர்களால் இந்த நேரத்தில் இங்கென்ன பண்ணுகிறாளாம்? எனக்கு தெரிந்து இந்த நேரத்தில் இங்கே நிற்கின்ற பெண்களுக்கு ஒரே நோக்கம்தான் இருக்க முடியும். மெதுவாக ஹலோ என்றார். பதிலில்லாமல் போகவே மேலும் துணிந்து அவளுடைய தோளை தொட்டார். சட்டென்று திரும்பிய அந்த முகத்தை கண்டதும் திடுக்கிட்டு ஓரடி பின்னா வாங்கினார். அந்த ஓநாய் பார்வை, பாம்பின் சீற்றம் போன்ற உஷ்ண மூச்சு, தெற்றுப்பல் தெரிய சிரிக்கும் கோரம். நடுக்கத்துடன் மேலும் ஓரடி பின்வாங்கியவர் தள்ளாடி தடுமாறி பிளாட்பாரத்திலிருந்து ரயில்வே லைனில் விழவும் பெருத்த சத்தத்துடன் ரயில் ஸ்டேஷனில் நுழையவும் சரியதாக இருந்தது. சிறு ஓலம் ரயில் பெட்டிகளில் இரத்தம் தெரித்தது. எட்டி பார்த்த என்ஜின் டிரைவர் மிரண்டார். அத்தியாயம் 3. சில பழைய நிகழ்ச்சிகள். கூடாரத்துக்கு வெளியே ஏதோ சலனம் கேட்டது. எழுந்து வெளியே வந்த சீமாட்டி சற்றும் எதிர்பாராத விதமாக பெரியதொரு சிங்கம் கர்ஜனையுடன் பாய்ந்து விட்டது. கூவுவதற்கோ உதவி கேட்பதற்கோ கூட நேரம் தராமல் புரட்டி புரட்டி எடுத்தது சிங்கம். அது பயங்கரமாக வாயை திறந்து அந்த இளம் சீமாட்டியின் கழுத்தை கவ்வ வருகின்றது. அப்போதுதான் புரியாத சொற்கள் கரகரப்பான குரலில் அவன் சொல்லிலிருந்து கேட்கின்றது. வீறிட்டலறி திரும்பிய சிங்கம் அவன் மேல் பாய முயன்றது. அவன் 2 கைகளையும் நீட்டி முணுமுணுத்தவாறு சிங்கத்தை உற்று பார்த்தான். பிறகு தெற்றுப்பல் தெரிய கோரமாக சிரிக்க ஆரம்பித்தான். பழுக்க காய்ச்சிய இரும்பினால் சூடு சுட்பட்டவை போல சிங்கம் வீறிட்டலறி விலகியது. கொஞ்ச நேரம் விழுந்து புரண்டு பயங்கரமாக வீறிட்டு புழுதி கிளப்பியது. பிறகு அசையவில்லை. அவன் தொடக்கூடவில்லை. சிங்கம் செத்துவிட்டது. இரவு காட்சி முடித்துவிட்டு கும்பல் கும்பலான அந்த கூட்டம் வெளியேறி போகும் மட்டும் காத்திருந்த அந்த மோட்டார் சைக்கிள் சரேலென கிளம்பியது. அதை ஒட்டிச் சென்ற கரோலினா சிரித்தாள். ஷாம்பு போட்டு அலசிய அவளது மென்மையான கூந்தல் காற்றில் பறந்து அல்லலாடியது. பேண்ட்டும் ஜெர்கினும் இணைந்த கருப்பு தோளாடையின் ஜிப்பை கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டாள்.
சிரித்தாள், அழகாக சிரித்தாள். பின்னிரவின் அமைதியை கிழித்தவாறு காற்றாக பறந்தது பைக். சிரித்தவாறு இருந்த கரோலினா கவனித்தாள். சற்று தொலைவில் மாடி பால்கனியில் நின்றவாறு புகைத்து கொண்டிருந்தது ஒரு உருவம். அந்த வீட்டை கடந்து போய்விட்டவள் திரும்பி வந்து அவனுக்கு நேர் கீழாக நின்று, "ஹாய் ஜோ" என்றாள். பெரிய கொக்கோ கிளாஸுடன் பின்னால் அவளது கண்கள் குறும்புடன் சிரித்தது. குனிந்து பார்த்தாள். அந்த கவர்ச்சியான வாலிபன், "ஹாய் கரோலினா" என்று கூவினான் உற்சாகத்துடன். "என்ன பண்ணி கொண்டிருக்கின்றாய் ஜோ? தூக்கம் வரவில்லையா?" "இல்லை." "நீ வந்து தூங்க வைத்து விட்டு போகின்றாயா?" "மாட்டேன். நீ குறும்புக்காரன். உன்னை நம்ப மாட்டேன்." "மேலே வாவேன் ப்ளீஸ்." "நோ, நீ இறங்கி வா." அவள் சிரித்தாள். "வரமாட்டாயா? உன்னை இறங்க வைக்கிற வித்தை எனக்கு தெரியும்" என்றவாறு மார்புப்புற ஜிப்பை சரேல் என்று இறக்கினாள். தெருவிளக்கின் ஒளியில் முயல் குட்டிகள் போல துருத்தி நின்ற இளமை பளிச்சென்றது. "யாஹோ" என்று உற்சாகமாக வீறிட்டவாறு சட்டென்று மறைந்தான் அந்த ஜோ. கரோலினா சிரித்தாள். ஜிப்பை மீண்டும் போட்டு மேல் நோக்கி இழுத்துவிட்டு கொண்டாள். மரப்படிகள் அதிர அதிர அவன் இறங்கி வருவதை உணர்த்தியதும் புறப்பட தயாராகிக் கொண்டாள். தெருக்கதவை திறந்து அவன் வெளிப்பட்டதும் மோட்டார் பைக் சரேலென்று பாய்ந்து புறப்பட்டது. "கரோலினா" என்று அவன் வெறியுடன் கூவியது அவளுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தியது. சிரித்தாள். மோட்டார் பைக்கின் கீழே பூமி நழுவி நழுவி பின் சென்றது. அவள் வீட்டை அடைந்த போது நீளமான படிக்கட்டுகளின் மேல் தளத்தில் அம்மா நின்றிருந்தாள். வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு கனமான பூட்ஸுகள் ஒலிக்க ஒலிக்க படியேறி வந்தாள் கரோலினா. "ஹாய் மம்மி, டாடி இன்னும் வரவில்லையா?" தினமும் அவள் கேட்கும் கேள்விதான் அது. கிழவன் எந்த கட்டிலில் எந்த விபசாரியுடன் உருளுகிறானோ தினமும் அவள் அம்மா மார்த்தா தரும் பதில்தான் அது. தனது அறைக்குள் நுழைந்த கரோலினா கழற்றி வைக்கும் போதுதான் போன் ஒலித்தது. கிணு என்றது. எடுத்தாள். "கரோலினா ஹியர்." "கரோலினா" என்று அலறல் வரவே முகம் சுளித்து போனை கொஞ்சம் தள்ளி வைத்து கொண்டாள். பிறகு, "ஹாய் ஜோ" என்றாள் கொஞ்சலாக. "நீ துரோகி, இரக்கமே இல்லாத குட்டி பிசாசு." உதட்டை சுளித்து சிரித்தாள் கரோலினா. "குடித்திருக்கின்றாயா ஜோ? உளறுகிறாயே." "குடிக்காமலேயே போதையில் இருக்கின்றேன் கண்ணே. என் கண்களை பறித்து கொண்டு போய்விட்டாயே." குறும்புடன் சிரித்தாள். "இப்பவும் பார்க்கிறாயா போனிலே?" என்றவள் போனை ஜிப் அருகே கொண்டு போய் சர் என்று இறக்கினார். "டார்லிங், மை டியர் டெவில்." உளறலை நிறுத்திவிட்டு படுத்துக்கோ ஜோ. குட் நைட்." இரு, போனை வைத்து விடாதே." "ஷட் அப்." கெஞ்சலுடன் அதட்டியவாறு போனை வைத்தாள். கருப்பு தோள்வாடையை கழற்றிய போது பிறந்த மேனியாயிருந்தாள். அவசரப்படாமல் பீரோவிலிருந்து நைட் கவுனை ஒன்றை எடுத்து அணிந்து வெளியே வந்தாள். நடந்தவள் நின்றாள். கவனித்தாள். அண்ணன் பிலிப்ஸின் சாத்திய அறையிலிருந்து சுவாரஸ்யமான வீறுடலும் கிளுகிளுப்புமான சிரிப்பும் கேட்டது. வீட்டுக்குள்ளேயே அழைத்து வர ஆரம்பித்து விட்டானா? இந்த அம்மா பிரயோஜனமில்லை. அவளை ஏமாற்றுவது சுலபம். யார் கண்டது? ஏமாந்தாளோ இல்லை அப்பன் புத்திதானே பிள்ளைக்கும் வருமென்று சும்மா இருந்து விட்டாளோ? போகிற போக்கில் சாத்திய கதவை எட்டி உதைத்ததும் உள் சலசலப்பு சட்டென்று அடங்கியது. சிரித்தவாறு நடந்த கரோலினா அடுத்த அறைக்குள்ளே நுழைந்தாள். அங்கே போபியும் மிலியண்டாவும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். கடைசி தம்பியான போபிக்கு வயது 8. அப்பா பெரிய ஆள் என்று நினைத்தவள் உதட்டை சுளித்துச் சிரித்தாள். சிரித்தவாறு டைனிங் ஹாலுக்கு போன போது அங்கே அம்மா இருந்தாள். காரணமின்றி அம்மாவின் முகத்தில் பீதி நிலவிக் கொண்டிருந்தது. "ஆனாலும் மம்மி, நீ ரொம்பவும் மோசம்." ஃப்ரிட்ஜ் கதவை திறந்த போது உள்ளிருந்து வீசிய ஒளி கரோலினாவை பளிச்சென்று காட்டியது. "டாடியின் புத்தி தெரிந்தது தானே? எதற்காக வீணாக மனசை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்?" 2 கிளாஸில் குளிர குளிர பாலை ஊற்றி கொண்டு வந்தாள். "அதற்கில்லை டியர், பழைய நிகழ்ச்சியொன்று ஏனோ தெரியவில்லை இன்று பூராவும் என் மனசை போட்டு குழப்புகின்றது." "பால் சாப்பிடு மம்மி" என்று நெருங்கிய போதுதான் கவனித்தாள். தாயின் உடம்பு வெடவெடவென்று நடுங்குவதும் துல்லியமாக தெரிகின்றது. "மம்மி."
நாற்காலியை அவள் அருகே இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். மம்மி, உனக்கேன் இப்படி நடுங்குகிறது? எதையாவது பார்த்து பயந்து விட்டாயா? ஆமாம், நான் பயந்துதான் போய்விட்டேன். எப்போ? சுமார் 50 வருஷங்களுக்கு முன்பு. குபீரென்று சிரித்து விட்டாள் கரோலினா. ஷட் அப் பேபி, இது சிரிக்கிற விஷயமில்லை. ஐ ஆம் ரியலி சீரியஸ் என்றதும் வாயெடுத்து போய்விட்டாள். வெறிநாய் போல அந்த இந்தியன் இவரை வெறிக்க பார்த்தது. பழிவாங்காமல் விடமாட்டேன், இறந்தாலும் எழுந்து வருவேன், உன் பரம்பரையையே முழுக்க அழிப்பேன் என்று கத்தியது. உடம்பை துளைத்து துப்பாக்கி குண்டுகளோடு நடந்து வர பார்த்தது. செத்து விழுந்த பிறகும் அவன் பார்வை இவர் மேலேயே பொதிந்து நின்றது. எல்லாமே நேற்று போல் நினைவு வருகின்றது. கண்களை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டாள் மார்த்தா. ஓ ஜீசஸ், என் மனம் ஏன் அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றது? மம்மி, அழுகிறாயா மம்மி? மெல்ல நிமிர்ந்தாள் மார்த்தா. நடுங்கும் கைகளால் பாலை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். கரோலினா தனது அறைக்கு திரும்பிய போது டெலிஃபோன் ஒலித்து கொண்டே இருந்தது. கரோலின் ஹியர். கரோலினா என்ற அலறல் வந்ததும் கோபம் வருகிறது. ஹேய் ஜோ, பேசாமல் படுக்க மாட்டாய்? தூக்கம் வரவில்லையே கண்ணே என்று அவள் குரல் கெஞ்சியது. என் கண்களை பறித்து கொண்டு போய்விட்டாயே. எனக்கு வருகிற கோபத்துக்கு நேரே வந்து உன் முட்டை விழிகளை பேர்த்து கொண்டு வரலாமா என்றிருக்கின்றது. வா வா என் பலரசமே, உன்னை நேரில் பார்க்க துடிக்கின்றேன். ஓ ஜோ, ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருகின்றது. ஆளை விடேன். ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? நாளை ராத்திரி பூராவும் என்னோடு ஹோட்டல் அரிஸ்டோகிராட்டில் தங்குகிறாய். இரவு பூராவும் முடியாது. 2 மணி நேரம் 2 மணி வரை வேண்டுமானால் தங்குகிறேன். தேங்க்யூ மை டியர் கோஸ்ட். ஃபோனிலேயே முத்தமிட்டான். இப்பவே ரூம் புக் பண்ணுகிறேன். டேமிட், இந்த ராத்திரியா? காலையில் பார்த்துக்கலாம். படு பேசாமல். போனை வைத்துவிட்டு அப்பால் நகரும் முன் மீண்டும் டெலிஃபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. எரிச்சலுடன் எடுத்தாள். ஹலோ டார்லிங், ஜோ கத்தினாள். ஸ்காட் போதுமா, இல்லை ஷாம்பேனும் வேணுமா? நரகத்துக்கு போ. சீறி விழுந்தாள். இன்னொரு தடவை போன் பண்ணினால் நான் எடுக்க மாட்டேன். வைத்து விடு போனை என்று அதட்டியதும் வைத்து விட்டான். தூக்கம் கண்களை சுழற்றியது. சின்ன உதடுகளை திறந்து ஒரு கொட்டாவியை வெளியேற்றியவள் எழுந்தாள். நைட் கவுனை கழற்றி வைத்துவிட்டு கட்டிலில் ஒடுங்கினாள். வெள்ளை வெள்ளேரென்ற போர்வையினுள் ஆடையற்ற அவள் உடல் மறைந்தது. டெலிஃபோன் கிணுகிணுக்க ஆரம்பித்தது. எரிச்சலுடன் திரும்பி பார்த்தாள். என்ன ஆனாலும் சரி, எடுத்து பேசுவதில்லை என்று உறுதியுடன் முகத்தை மூடிக்கொண்டாள். டக்கென்ற ஓசையுடன் போன் ஒலிப்பது நின்றது. விழுக்கென்று எழுந்து அமர்ந்தாள். கீழே யாரோ போனை எடுத்திருக்கின்றார்கள். ஒருவேளை மம்மியோ? ஐயோ, இந்த ஜோ எடுத்த எடுப்பிலேயே டார்லிங் டெவில் என்பானே. பரபரப்புடன் போனை எடுத்து காதில் பொத்தியவள் திடுக்கிட்டு போனாள். அம்மாவின் அலறல் தெளிவாக கேட்டது. பால்மால் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வருத்தத்தோடு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். பயந்தது நடந்துவிட்டது. அம்மா அலறினாள். அந்த இறந்தவன் மீண்டும் எழுந்து வந்து விட்டான். இனி என் குடும்பத்துக்கு அழியப் போகின்றது. அழியத்தான் போகின்றது. மெய்சிலிர்த்து கரோலினாவுக்கு. கருப்பு உடைகளுடன் சவ ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்தாள் கரோலினா. போபியை தூக்கி கொண்டு நடந்தாள். அந்த போபியின் உதடுகள் பிதுங்கி இருந்தன. அப்பாவின் மரணம் அவனுக்கு புரியாத விபரம். அவன் அழுகைக்கு காரணம் அம்மா அழுகின்றாள், அக்கா அழுகின்றாள். பிரமை பிடித்தால் போல நடந்து கொண்டிருந்தாள் கரோலினா. டாடி போய்விட்டாரா? சின்ன வயதில் பிஞ்சு கையால் அவரது பெரிய கையை பற்றி கொண்டு கடை வீதியில் நடக்கும் போது ஐஸ்கிரீம் பார்லர் வந்ததும் லைக் டு ஹாவ் ஒன் மோர் ஐஸ்கிரீம் டியர் என்று கேட்டாரே, அந்த டாடி இறந்து போய்விட்டாரா? காலேஜுக்கு போக மோட்டார் பைக் வேண்டுமென்று கேட்டபோது வாங்கி தந்து ஓட்டவும் சொல்லி கொடுத்தாரே. இரவு எந்நேரமானாலும் கூட அறைக்குள் வந்து தூங்கும் என் நெற்றியில் முத்தமிட்டு மை பேபி ஐ லவ் யூ சோ மச் என்பாரே, அந்த டாடி அதப்படி இறந்து போய்விட்டார். பேபி யுவர் கால் என்று போனை நீட்டும் போதே கிண்டலுடன் கண் சிமிட்டி சிரிப்பாரே, அந்த டேடியை பெட்டியில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள், அதுவும் சதைக்கூளமாக.
காற்றோடு காற்றாகி மண்ணோடு மண்ணாகி இயற்கையோடு ஒன்று போகும் ஆத்மாவே, கர்த்தர் உன்னை பரிபாலிக்கட்டும். அமைதி பெற்று உன் ஆவி அமைதியடைவதாக. ஆமென். பாதிரியார் சடங்கை முடித்ததும் ஆளுக்கொரு பிடி மண்ணை போட்டபோது சவப்பெட்டி சடசடவென்றது. பொபியை அணைத்து கொண்டு கதறும் கரோலினா யாரோ தன் தலையை வருடுவது அறிந்து நிமிர்ந்தாள். பாதிரியார், மகளே, வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி. இறங்க வேண்டிய நேரம் வந்தால் இறங்கித்தான் ஆக வேண்டும். அவர் நேரம் வந்துவிட்டது, இறங்கிவிட்டார். அழாதே. கலங்கிய கண்களுடன் சுற்றிலும் பார்த்தாள். மயக்கமாக அமர்ந்திருந்த அம்மா மார்த்தாவை சுற்றி ஒரு கும்பல். அண்ணன் பிலிப்ஸுடன் அந்த பெண். இந்த நிலைமையிலும் கூட அந்த பெண்ணை பார்த்தால் பற்றி கொண்டு வருகின்றது. காசுக்காக எதையும் செய்யும் சனியன். இவள் வெறுப்பை உணராத அந்த அண்ணனின் காதலி ங்கே என்று விழித்தவாறு நின்று கொண்டிருந்தாள். எரிச்சலுடன் திரும்பிய கரோலினாவின் கண்களில் பட்டான் ஜோ. அவன் முகத்தில் துக்கமும் ஏமாற்றமும் வெளிப்படையாகவே தெரிந்தது. பொபியை இறக்கிவிட்டால் அவள் அம்மாவை நோக்கி ஓடிப்போனாள். ஜோ பார்த்து கொண்டிருந்தான் வேதனையுடன். காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக ஹோட்டல் அரிஸ்டோகிராட்டிற்கு போய் 16வது மாடியில் சூட் ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருந்தான். டெலிஃபோன் செய்தபோதுதான் விஷயமே தெரிந்தது. அவசர அவசரமாக கருப்பு உடை அணிந்து கல்லறை மைதானத்துக்கு ஓடி வந்திருக்கின்றான். சோக பதுமையாக இருக்கும் கரோலினாவிடம் என்ன கேட்க முடியும்? எப்படித்தான் சொல்ல முடியும்? ஹாய் ஜோ. அவள் குரலில் கண்ணீர் தெளிவாக தெரிந்தது. எனது மனமார்ந்த துக்கத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள் என்றான் ஜோ. ரூம் ரிசர்வ் பண்ணிவிட்டாயா? முதலில் கவனிக்காதவன் அவள் மீண்டும் கேட்டபோது வியப்புடன் பார்த்தான். என்ன ஜோ அப்படி பார்க்கின்றாய்? எனக்கு மூளை குழம்பிவிட்டது என்றா? இல்லை ஜோ, நான் சோகமாக இருக்கின்றேன். எனக்கு நிம்மதி தேவை. அழுது கொண்டு இருக்கின்றேன் ஜோ. என்னை சிரிக்க வைப்பாயா? தாங்க முடியாத அவள் சோகம் அவள் நெஞ்சில் வெடித்தது. கதறி அழும் அவளை தழுவிக்கொண்டான் ஜோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டை இதோட முடிச்சு கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.